ஐலைன் பண்ணாலே எங்க அப்பா அடிப்பாரு என்ன. சோ இப்ப அப்பா திடீர்னு வந்துட்டாரு, இதெல்லாம் கலைச்சிடுவீங்களா? முதல்ல இப்ப குளிச்சுட்டே வந்துருவேன். இந்த சூடு வச்சதே எங்க அப்பா தான். ஏன் எதுக்கு அந்த ஐலைன் பண்ணதுக்கு? ஐலைனர் வச்சதுக்கு அப்பா சூடு வச்சாரா? அது எங்க அப்பா தப்பா பேசினாரு. என்ன இதெல்லாம் ரோட்ல போதுங்க பாரு, அதுங்க வைக்கிறது என்ன, உனக்கு இன்னத்துக்கு இந்த நம்ம ரோட்ல படுக்கிறவங்க நம்மளுக்கு இன்னத்துக்குன்னு. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுச்சு என்ன. வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஏம்மா இதெல்லாம் பண்ண அப்படின்னு. என்ன எங்க அப்பா சொன்னாரு, வீட்டுல மட்டும் பொண்ணை வளர்த்து வை, நான் தேவையில்லாத எதுக்கு நீ ஐலைன் பண்ணுறதுக்கு பசங்களை சேர்றதுக்கு இப்படியெல்லாம் விட்ட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி அச்சாரு. எங்கள் அம்மாவையும் அச்சாரு, என்னையும் அச்சாரு. எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் எனக்கு உயிரே அவங்க தான். எனக்கு தனிப்பட்ட ஆசை எனக்குன்ட்டு நல்லா நகைங்க போடணும், நல்லா ட்ரெஸ் மாற்றணும், எனக்குன்ட்டு ஒரு வீடு வேணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா அது நிறைவேறும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வேணும்? இப்போ நீங்க சித்தாள் வேலை செய்யறேன்னு சொல்றீங்களா, இதை தாண்டி எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னா அது என்ன வேலைக்கா? எனக்கு இந்த மாதிரி செய்யணும் ஆசை இருக்குதானே, அந்த வீடு இருந்துச்சேன்னா அதே வேலைக்கு போனாதான் எனக்கு. இப்போ நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு வேலைக்கு போனோன்னு வை, நம்மளுக்கு கொஞ்சம் திமிரு வந்துடும். பழைய வேலையிலேயே இருந்தோன்னு வையன், அதோட வருத்தம் தெரியும் நம்மளுக்கு ஏழைங்கன்ட்டு. எனக்கு இருக்கிற வேலையே போதும், ஆனா அது நிரந்தரமா வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா, நிரந்தரமா எனக்கு இந்த வேலையே போதும். கொஞ்சம் முன்னேறணும்னு ஆசைப்பட்டோன்னு வை, நம்மளுக்கு திமிரு கொஞ்சம் அதிகமாயிடும். அதனால அந்த திமிரு எனக்கு வேண்டாம், நான் வேணா இருக்கணும், எனக்கு இதே போதும். யார்கிட்ட இருந்துக்கா கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் எங்க அப்பா தான் கத்து கொடுத்தாரு எனக்கு. அம்மா நம்மளுக்கு பணம் இருந்தா ஆபத்துமா, பணம் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க அப்பா கத்து கொடுத்தாரு. அப்பாவை இந்த டைம்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க? அப்பாவை எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் எனக்கு உயிரே அவங்கதான். கனகவல்லி அக்கா முன்னாடி எப்படி பாத்துட்டு இருந்தாங்க, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எப்படி பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இவங்களாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப மக்கள் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் எனக்குன்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும், உங்க பிள்ளைங்க மாதிரி. சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, சில பேர் உங்களை எதிர்த்து பேசுறவங்களுமே இருப்பாங்க. எதிர்த்து பேசுறவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எதிர்த்து பேசுறவங்க கிட்ட, அண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் எதிர்த்து பேசுறீங்க என்ன, நான் கொஞ்சம் நல்லா தானே நான் போய் நிற்கிறேன், எனக்குன்ட்டு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. நான் தங்கச்சி அக்கா அப்படின்னு முறையில் எதுனா ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. நீங்கள் என்ன பெரியவங்களா இருந்தால் உங்கள் பிள்ளைங்க மாதிரி, அதாவது உங்கள் பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட அது எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, உங்கள் பொண்ணு மாதிரி இல்லை உங்கள் பேத்திங்க மாதிரி. இப்போ கனகவல்லி அக்காவை எனக்கு பார்க்கும்போது இது கனகவல்லி அக்காவா இல்லையே, வேற ஏதோ ஒரு செலிபிரிட்டி மாதிரி எனக்கு நீங்கள் தெரியுறீங்க. ஸோ எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? இவ்வளோ அழகாக நீங்கள் மாறி இருக்கீங்கல்ல, இது எப்படி இருக்கு? அண்ட் நாளைக்கு உங்ககிட்ட யாரா கேட்பாங்களே, எப்படிமா அந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்ககிட்ட இருந்துன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அவங்கக்கிட்ட சொல்லும்போது, அதாவது என்னை பிடிச்ச மாதிரி நான் நினச்சி நின்ற ஒருத்தவங்க என்னை மாற்றினாங்க என்ன, அதாவது எனக்கு இந்த மாதிரி இருப்பேனான்ட்டு எனக்கே தெரியல, இப்படி மாறிட்டேன், அவ்வளோதான். அக்கா ஃபுல்லா அழகா ரெடி ஆயிட்டீங்க, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னும் என்னோட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீங்க வெறும் கால தான் நடந்துட்டு இருக்கீங்க கரெக்டா? எனக்காக செருப்பு போட்டு நடக்கிறது உங்களுக்கு ஒன்னும் இல்லையே, ஓகே தானே? எனக்கு மேக்கப் போட்டு நான் ரெடி ஆகணும்னா கூட இந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருப்பேன்னு தெரியல. ஆனா ரொம்ப திருப்தியாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஒரே ஒரு ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி அக்கா. நன்றிக்கா.